நெல்லை டவுன் தடிவீரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 57 வயதான ஜாகீர் உசேன் பிஜிலி. காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி ஆட்சிக் காலத்தில் அவரின் தனிப்பிரிவு அதிகாரியாகவும் இருந்தார். இந்த நிலையில் ரம்ஜானை ஒட்டி நோன்பு இருந்து வரும் நிலையில் இன்று அதிகாலையில் தர்காவுக்கு தொழுகைக்கு சென்று திரும்பும்போது வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறது. இந்த நிலையில் ஜாகீர் உசேன் உயிரோடு இருந்தபோது தனது பேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அதில் எனது உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகிறது, எப்படியும் என்னை கொலை செய்து விடுவார்கள். கொலை மிரட்டல் தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தேன். மேலும் இந்த கொலை மிரட்டல் சம்பவத்தின் பின்னணியிலும் வகுப்பு இடம் ஆக்கிரமிக்கும் பின்னணியிலும் திமுகவை சார்ந்த மின்சார வாரியத்தில் பணிபுரியும் உதவி பொறியாளர் ஒருவரின் பெயரையும் ஜாகீர் உசேன் தனது வீடியோவில் குறிப்பிட்டு பதிவு செய்திருந்தார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஜாகீர் உசேன் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததோடு சமூக வலைதளங்களில் பதிவிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள்ல ஏதோ ஒரு மூலையில நானும் இருக்கேன். நல்லறங்கள் செஞ்சு கொண்டு மரணிக்கிற நேரத்தில் நன்மையான காரியங்களை செய்வோம்னு சொல்லிட்டு திருநெல்வேலி டவுன் தொட்டிப்பாள தெரு முத்துஜஹான் தைக்காவின் முத்தவழியாக நன்மையான காரியங்கள் பல செய்து கொண்டு இருக்கிறேன். இதை நான் சொல்ல வேணாம், அந்த ஏரியால வக்பு இடத்துக்கு பாத்தியப்படாம இருக்கிற மக்களை கேட்டா அவங்களே சொல்லிக்குவாங்க. நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்லை, விசாரணை பண்ணுங்க. விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை. என் மேல கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல முக்கியமான நபர் தௌஃபீக். இவர் 9 ஆண்டுகளுக்கு முன் இஸ்லாத்துக்கு முஸ்லீம் மதத்துக்குள்ள மாறி வந்தவர். எதுக்கு வந்தார்னா அவருடைய நோக்கம் இடம், பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் அந்த இடத்துக்கு ஒரு குமாஸ்தா அவர் தன்னை வக்கீல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திட்டு இருக்காரு. ஒரு இடத்துக்கு புரோக்கரா வந்தவர் இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஓனருடைய பொண்ணை, அந்த இடத்துக்கு பாத்தியப்பட்டவங்க அந்த பொண்ணை வந்து இன்னொரு புருஷன்ட்ட இருந்து விவாகரத்தை வாங்க வச்சு இவர் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. இது வச்ச போட்ட ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ல அடமானம் வச்சு ஒரு 10 லட்சம் ரூபா செக் மோசடி வழக்கில் அவருடைய மனைவி நூருநிஷா கைதாகி 5000 ரூபாய் அபராதம் கட்டியிருக்காரு. 6 மாசம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை மேல்முறையீடு அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலை மிரட்டலுக்கு மிக முக்கிய காரணம் திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் திரு கோபாலகிருஷ்ணன், உதவி ஆணையாளர் திரு செந்தில்குமார், இந்த 2 பேரும் தான் இந்த கொலையை ஊக்குவிக்காங்க. நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறது அவங்க 2 பேரும் தான். மிக முக்கிய பங்கு. இந்த முஸ்லீமான தௌஃபீக் என்ன பண்ணாரு, தான் பேர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லி இந்த சிவில் பிரச்சனையில ஒரு பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார். கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் மூலமா என்னையும் என் மனைவியையும் சேர்த்து பிசிஆர் வழக்கு போட்டுக்கிறாங்க. இப்போ எனக்கு கொலை மிரட்டல் பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். ஏன் பேசல அப்படின்னா, உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு, நீங்க மேயரா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க, நான் சாப்பிட்டு இருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி அதிகமாக பேச விரும்பல. பிரச்சனைக்கு வரேன். இந்த பிரச்சனை என்னன்னு காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் அமீர் பிவி எழுதி கொடுத்தவங்க பாவம்
ஒரு 85 வயசு கிளவி சாவ போகும்போது அவ பேர்ல சேர்ந்து இவன் இந்த தௌஃபிக்குடைய கிரிமினல் வேலை அவன் பேத்திக்கு எழுதுகிற மாதிரி ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் போடுறான். இந்த டாக்குமெண்ட் அமீர் பீவிக்கும் இந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார். வட்டாட்சியர் மிக தெளிவாக அறிக்கை கொடுத்திருக்கார். இது சம்பந்தமாக வக்பு தீர்ப்பாயத்தில் 303/18 வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த 36 சென்ட் இடத்து பக்கத்தில் டவுன் சர்வே ரிப்போர்ட்ல கூட 2010 வாங்கினதுல முர்த்தியாகான் தைக்காவுக்கு பாத்தியப்பட்டதுதான் 2591 அப்படின்னு தெளிவா இருக்கு. இந்த 36 சென்ட்டுக்கு பக்கத்துல ஒரு 2.5 சென்ட் இடம் அவரும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் போட்டாருன்னு அவர் மேல நான் வழக்கு தொடர்ந்து வக்போர்டு சார்பாக வழக்கு தொடர்ந்து அந்த இடம் நம்ம வக்புக்கு சாதகமா தீர்ப்பாகி ஸ்டே வெக்கேட் பண்ணி மேற்படி இடத்துல இருந்தவங்க ஒத்துக்கிட்டு அவங்க இடத்த திரும்ப வக்போர்டுக்கே ஒப்படைக்கிறோன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. தோத்த கேஸுக்கு அவளுக்கு நஷ்டீடும் கொடுத்திருக்கேன். கோர்ட்ல வச்சு ஜட்ஜு முன்னாடி எழுதி வாங்கி அந்த வழக்கு விடுபட்டுச்சு. மேற்படி இடத்துல நான் ஒரு ஷெட் அமைக்க வக்புக்கு வருமானம் வேண்டும், அது ஏழைகளுடைய சொத்து, அதுக்கு வருமானம் வேணும்னு ஷெட் அமைக்கும் போது இந்த தௌஃபீக் அலை கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர் என்கிட்ட வந்து தகராறு பண்ணாரு. போலீஸ் உடனே இருக்கு. அப்போவே நான் என்ன பண்றேன், அவர் மேல ஆய்வாளருக்கு நேரடியா ஒரு மனு கொடுக்கேன். 9/12 வாங்கிட்ட ஆய்வாளர் அது என்ன பண்ணான்னு தெரியல. திரும்ப 10ஆம் தேதி ரீஷர் தபால் அனுப்புறேன். இதுக்கு இது நாள் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படல. 1. 2வது, ஏப்ரல் 17ஆம் தேதி 2023 நீதிமன்ற உத்தரவு ஸ்டே வெக்கேட் ஆயிருக்கு. ஸ்டே நீதிமன்றத்தில் இருந்து ஆர்டர் வாங்கியிருக்கேன். சிசிடிவி கேமரால அவர்கள் செய்த எல்லா செயலும் பதிவாயிருக்கு. கொலை மிரட்டல் விட்ட ஆடியோவையும் கொடுத்திருக்கேன். இது நாள் வரைக்கும் இது மேல நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை. வாய்தா போய்கிட்டே இருக்கு. வர 20ஆம் தேதி திரும்ப வாய்தா போட்டுக்கிறாங்க. விசாரிக்க மறுக்கிறார். இன்னொரு நபர், இவர் தான் மிக முக்கியமான நபர். இதுல ஒரு தொழில் அதிபர், திராவிட கழகத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் திருநெல்வேலி மாநிலத்தில் மின்சார வாரியத்தில் இருக்கு. அருணன் அவருடைய பேரு. இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்த பேர் இப்ப இருக்கிற இந்த அக்யூஸ், இந்த நான் கொடுத்த புகார் மனுக்களில் உள்ள எதிரியெல்லாம் சேர்ந்து ஒன்னு சேர்த்தது போலீஸ் சேர்த்து எல்லாரும் சேர்ந்து இப்போ என் மேல பிசிஆர் வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த நபர் வந்து ஃபோர்ஜரி கையெழுத்து, என்னுடைய கையெழுத்தை போட்டு என்னுடைய லெட்டர் பேர்லயே கம்ப்யூட்டர் மூலமா கணனி மூலமாக மாத்தி என் கையெழுத்தை போட்டு ஒரு இடத்துல அவரு தனியா ஒருத்தர் கையெழுத்து போட்டு அவர் பேர்ல மின்சாரம், என் பேர்ல இந்த கரண்ட அவர் பேருக்கு மாத்திருக்காரு. அதை திரும்ப போராடி மின்சாரத்துக்கு வந்து என் பேரை மாத்திட்டேன். ஆனா ஃபோர்ஜரி கையெழுத்து போட்டது தப்பு தானே. அது சம்பந்தமா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு உடனே விஷயம் இது. நான் என்னடா ஐயோ சூப்பர், உடனே இந்த நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே ஆன்லைன் கம்ப்ளைண்ட்னா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு வந்துருச்சு. விசாரணையே பண்ணல, என்ன கூப்பிட்டு கேட்கல, என்னன்னு கேட்கல, அவங்கள கேட்கல, கேஸ் டிஸ்போஸ். சூப்பர் போலீஸ்ல எப்படி இருக்கு பாருங்க. உங்களுக்கு இப்போ ஒரு மனு அனுப்பியிருக்கேன். கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறிஞ்சி வந்திருக்கு. 30 நாள்ல உங்களுக்கு பதில் தரப்படும் அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்திருக்கு. ஆனா அதுவும் வரப்போ இல்லை. உங்களுடைய புகார் நிராகரிக்கப்பட்டதுன்னு வந்துடும் எனக்கு தெரியும். இது போடுறீங்கன்னா தெரியட்டும். மரணிக்கும் போதும் சட்டத்தை மதித்தவனாக மன்னிக்க வேண்டும் என்ற ஆசைதான். இந்த கேஸ் போடாம இருக்கிறதுக்கு உதவி ஆணையாளர்
செந்தில்குமார் அவர்கள் என்கிட்ட பேரம் பேசினார். அதுக்குள்ள ஆதாரம்லாம் இருக்கு. போட மாட்டேன், எஃப்ஐஆர் தானே பார்த்துக்கலாம், நான் தானே என்கொயரி பண்ணணும்னு சொன்னார். செய்யாத தவறுக்கு ஒருபோதும் பணம் தர மாட்டேன், அந்த பணம் ஏழைகளுக்கு கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ரொம்ப மும்முரமா என்னை கொலை செய்திருவனு எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி இந்த தௌஃபீக் போன் பண்றான், மிரட்டுறான். இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது. நீங்களும் கேட்க போறது இல்ல. நன்றி. வாழ்க வளத்துடன். வாழ்க தமிழகம். வாழ்க தமிழக மக்கள். நன்றி. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.